அன்பா அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.6 செகண்ட் சம். 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்னு சொல்லியிருக்காமா. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. 5லிருந்து, அப்போ 5லிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள்னால் எப்படின்னா, இப்போ 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் என்னது? இரட்டை எண்கள், ஓகேவா? 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் என்னது? ஒற்றை எண்கள், ஓகேவா? இப்போ 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள்? அப்போ 5க்கு அடுத்து என்னது? 7, 7க்கு அடுத்து 9, 9க்கு அடுத்து 11, 11 ஒற்றை முழுக்களை கூட்டினால் இதனுடைய கூடுதல், இது எல்லாத்தையும் கூடுனால் எனது கூடுதல் அது SN = 480 கிடைக்கும். எத்தனை? அப்போது இதில் எத்தனை அப்படிங்கிறதுல எத்தனை 480 கிடைக்கணும்னா எத்தனை நம்பர்ஸை கூட்டணும்? அப்போ n கொஸ்டின் மார்க், ஓகேவாம்மா? இப்போ என்ன செய்வோன்னா, நம்ம எல்லா கிவனை எழுதுவோம். ஃபஸ்ட்டு SN = 480. SNக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா? SN = n/2, SN = n/2 2a + n-1 × d. இதுதான் ஃபார்முலாவில் நமக்கு SN கொடுத்துருக்கான். n தானே கொஸ்டின் மார்க். ஏ கண்டுபிடிக்கணும். ஏ என்னது? ஃபஸ்ட்டு நம்பர். ஏ 5. டி என்னது? பொது வித்தியாசம். d பொது வித்தியாசம். அப்போ அது என்னது? பொது வித்தியாசம் 2ஆம் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை கழிக்கணும். 7 - 5 = 2. பார்த்தீங்களாம்மா? இது இந்த நம்பர்லேருந்து இதை கழிக்கணும். 7 - 5 2. இதுதான் என்னது? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியும் தானம்மா? 2ஆம் எண்ணிலேருந்து முதல் எண்ணை கழிக்கணும். ஸோ 7 - 5 2. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா இதனுடைய வித்தியாசம் என்றைக்கும் சரியாக தான் இருக்கும். பாருங்கள், 9 - 7 2, 11 - 9 அது என்னது? 2. எல்லாமே 2 2வாக இருக்குது, ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் நம்ம கையில் இருக்குது பாருங்கள். ஏ 5, டி 2, SN 480, n கொஸ்டின் மார்க். அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? SN = n/2 2a + n-1 × d. ஸோ SN என்னது? 480. n/2 2 × ஏன்னா என்னதுமா? ஏக்கு 5 + n-1 d எடுது 2, ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 480 n/2. இது என்னது? 10 + 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2n - 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 480 × 2 n × 2n 10லேருந்து -2 கழிச்சா +8, ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னது? இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 0 960. இங்கே எண்ணை கொண்ட உள்ள மல்டிப்ளை 2n² + 8n. ஸோ 2n² + 8n - 960 = 0. பார்த்தீங்களாம்மா? இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பார்த்தீங்கம்மா? 2n² + 8n - 960. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோமா? ax² + bx + c = 0. இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. x = -b ± (√b² - 4ac / 2a. இந்த ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம நம்மகிட்ட என்ன இருக்குது?
2n square plus 8n minus 960 equal to 0. ஓகேம்மா, எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? n. இப்போ a வந்து என்னது? 2. பார்த்தீங்களாம்மா நல்ல. b வந்து எவ்வளவு? 8. c வந்து எவ்வளவு? minus 960. ஸோ minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So that is n equal to, பாருங்கம்மா, இப்போ இது 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 வந்து a, இது வந்து b, இது ஃபுல்லாக c. இதெல்லாம் என்னது? இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தெரியுதுமா? n ஸ்கொயர் அதில் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a மைனஸ் பி. ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a 2. c வந்து எழுது மைனஸ் 960 டிவைடட் பை 2a 2 into 2. So that is equal to n equal to minus 8 plus or minus 64 minus minus plus 8 into 960 divided by 4. Okay, Oma? So n equal to minus 8 plus or minus 64 plus 96. இது ரெண்டுமா so divided by 4 76 8 இது ரெண்டு 64 ஆட் பண்ணுமா 4 ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n equal to minus 8 plus or minus square root of 7744 divided by 4. So that is equal to n equal to minus 8 plus or minus இதுக்கு வந்து 88 தான் வரும். that is equal to 4. So n equal to minus 8 plus 88 by 4 minus 8 minus 88 by 4. இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிளுக்கு ஒரு இது ப்ளஸ், இந்த மைனஸ் சிம்பிளுக்கு திஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n வந்து 80 by 4, n வந்து minus 96 by 4. ஸோ n வந்து 20, தென் n equal to minus 96 by 4னா என்ன வரும்? ஸோ n வந்து மைனஸ் 94. இது வந்து குறையல். அப்போ n வந்து 20. இப்போ நம்மளுடைய கேள்வி வந்து பாருங்கள் 5 7 9 11 12. n வந்து 20. ஸோ இதுதான் ஆன்சர். இவ்வளோ நம்பர்ஸை கூட்டினா தான் 480 வந்து கிடைக்கும். ஓகேவாம்மா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் டஃப் அடிக்கும். ரூட் ஆஃப் 7744. இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து 10,000 அப்படிங்கச்சமே என்ன சொல்லுவோம்? 100 டைம் 100 வந்து நம்ம என்ன செய்வோம்? 10,000 வரும். அப்படி தானம்மா? அப்போது இதில் வந்து 88ன்னா அப்போ இதை இப்போ வந்து 4 அப்போ எதில் வந்து முடியும்? கொஞ்சம் யோசிச்சு 8 ஸ்டார் 8 64. அப்போ 4ல் வந்து முடியும். அப்போ 88ஆக தான் இருக்கும். ஓகேவாம்மா? அப்படி கொஞ்சம் யோசித்து தான் நம்ம இந்த இடத்துல 88ன்னு சொல்லி கொஞ்சம் போடுறோம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. மித்தெல்லாம் நார்மல். ஓகேவாம்மா? இது வந்து வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளத்தை இந்த வீடியோவோ நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.